இப்போது இடம்பெற்றிருக்கின்ற கைது பிள்ளையானது என்றால் அதனை நீதிமன்றத்திலே விவாதித்து அது பிள்ளையானாக இருக்கலாம், அல்லது பிள்ளையானோடு கைது செய்யப்பட்ட சகாக்களாக இருக்கலாம், அல்லது இனிய பாரதியாக இருக்கலாம். குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை நீதிமன்றத்தில் நிரூபித்து அவர்கள் வெளியில் வருவதற்கான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றது. அதனை விடுத்து விமல் வீரவன்ச அதனை திசை மாற்றுவது அல்லது அதனை மடை மாற்றுவது போன்று ஒரு புதிய கருத்தை கூற முற்படுவதானது ஒரு நீதிமன்றத்தை பிழையான விடத்தில் நகர்த்தி செல்வது அல்லது நீதிமன்றம் தொடர்பில் பிழையான கூற்றுக்களை மக்களுக்கு கூற முற்படுவது போன்று தென்படுவதாக பலரும் கூறிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு கருத்து இருக்கின்றது. இலங்கை ராணுவ புலனாய்வாளர்களுக்கு மிக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுத்தான் கைதுகள் இடம்பெறுகிறது. இந்த கைதுகளை பார்க்கின்ற போது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது என்று கூறுவதுடன் 60% பற்றாக்குறை, அதாவது பணியாட்களுக்கான பற்றாக்குறை இருப்பதாக கூறுகின்றார். இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வு கட்டளை தளபதியாக விமல் வீரவன்ச தான் இருக்கின்றாரா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இப்போது அரசை யார் நடத்துகிறார்கள் என்று தெரியாமல் விமல் வீரவன்ச புலனாய்வு துறையை புலனாய்வு செய்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இப்போது கைது செய்யப்பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அனைவருடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. அவருடைய கைது நடவடிக்கையின் அடுத்த கட்ட விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தீவிரத்தன்மையை உணர்ந்த ஆட்சியாளர்கள், முன்னாள் ஆட்சியாளர்கள், அல்லது கோட்டபாயாவாக இருக்கலாம், அல்லது மைந்தவாக இருக்கலாம், அல்லது அவர்களோடு இருந்த அந்த ரெஜிம் சேஞ்ச், அதாவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இலங்கையில் ஒரு சதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த அச்சத்தில் அதனை திசை திருப்புவதற்காகவும் ஒருவேளை அதில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையானவர்கள் ஆட்சியாளர்கள் யாருடைய பெயரையாவது உச்சரித்து விடுவார் என்கின்ற அச்சத்தின் அடிப்படையில் இதனை திசை மாற்றுவதற்கான இவ்வாறான கருத்துக்களை விமல் வீரவன்ச கூறியிருக்கலாம் என்றும் அரசியல் ஆய்வாளர்களும் கூறுகின்றார்கள். ஒட்டுமொத்தத்திலே பார்க்கின்ற போது விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, சரத் வீரசேகர, அதே போன்ற தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடும்போக்காளருடைய கருத்து என்பது அச்சத்தின் வெளிப்பாடு என்றுதான் பார்க்கப்படுகிறது ஒழிய அவர்கள் ஆத்மார்த்தமாக கூறவில்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிக தகவல். காரணம் என்னவென்று சொன்னால், கடற்படையினுடைய ஒரு முன்னாள் தளபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய கைதின் பின்னரும் அவருக்கான உத்தரவுகள் யார் பிறப்பித்தார்கள் என்கின்ற விடயங்கள் இப்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றன.